வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வரலாம் போகலாம். ஆனால் நடிகர் திலகம்னு சொன்னாலே அந்த சிம்ம குரலும் கம்பீரமான நடையும் தான் நம்ம கண்ணு முன்னால வந்து நிற்கும். திரையில அவர் கட்டபொம்மனா கர்ஜனை செஞ்சதை பார்த்துருக்கலாம், கர்ணனா அழுது பார்த்துருப்போம். ஆனால் கேமராவுக்கு பின்னால அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர், அவரோட கொள்கை என்ன, அவர் வீட்டுக்குள்ள எப்படி நடந்துகிட்டார், இதையெல்லாம் அவரோட நிழல் போல 7 வருஷம் கூடவே இருந்த கார் டிரைவர் சுந்தரமூர்த்தி ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார். முக்கியமா இந்த ஜோசியம் பரிகாரம் பத்தி சிவாஜி சார் வச்சிருந்த எண்ணங்கள் கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத அவர் விவரமா சொல்லியிருக்கிறார். பொதுவா பெரிய இடத்து மனுஷங்க அப்படின்னாலே சின்னதா ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே பெரிய பெரிய யாகம் வளர்க்கறது பரிகாரம் பண்றதுன்னு இறங்கிடுவாங்க. ஆனா நம்ம செவாலியே அதுக்கு அப்படியே உள்டா. ஐயா தினமும் காலையில எந்திரிச்சதும் சாமி படத்தையும் அவங்க அம்மா அன்னை ராஜாமணி அம்மா படத்தையும் மனசார கும்பிட்டுட்டு தான் அன்றாட வேலையை ஆரம்பிப்பார். ஆனா அவருக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் பரிகாரத்துல எல்லாம் துளி கூட உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி. யாராவது வந்து ஐயா இந்த கோயிலுக்கு போய் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுங்க, உங்க உடம்பு தேறிடும் அப்படின்னு சொன்னா சிவாஜி சிரிச்சுக்கிட்டே கேட்பாரா, ஏண்டா எல்லோரும் உடம்பு சரியாகணும்னு கோயில் கோயிலா போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் எதுக்குடா டாக்டர் கோடி கோடியா செலவு பண்ணி எதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, டாக்டருங்க எதுக்கு படிக்கிறாங்க? இது வெறும் கேள்வி இல்லை, மூட நம்பிக்கை உடைக்கிற ஒரு சம்மட்டி அடி. இதுதான் சிவாஜியோட பதில். இது வெறும் கேள்வி இல்லை, மூட நம்பிக்கையை உடைக்கிற ஒரு சம்மட்டி அடி. வயசான நோய்கள் வர்றது இயற்கை, அதை தைரியமா சமாளிச்சு வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட யதார்த்தமான கொள்கையா இருந்திருக்கு. உடம்பு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அட்வைஸ் பண்றப்ப 2 விஷயங்களை சிவாஜி முக்கியமா குறிப்பிடுவாராம். உடம்பு கட்டுக்கோப்பா இருக்கணும்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். ஒரு தடவை லயோலா காலேஜ் வழியா கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அவரோட உதவியாளர் மெதுவா பரிகாரம் பத்தி பேச்சை எடுத்திருக்கிறார். அப்போ ரோட்டு ஓரமா இருந்த குடிசை பகுதியை பார்த்த சிவாஜி டிரைவர் சுந்தரமூர்த்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த ஏழை மக்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவங்க எங்கடா போவாங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுந்தரமூர்த்தி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கு சிவாஜி சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹைலைட். நாம மட்டும் எதுக்குடா ஜோசியம் பரிகாரம்னு தங்கம் வைரத்தை சாமிக்கு லஞ்சமா கொடுத்துட்டு குறுக்கு வழியில போகணும்? அவங்களுக்கு ஒரு நீதி, நமக்கு ஒரு நீதியா? இந்த ஒரு வார்த்தையிலேயே அவர் எவ்வளவு பெரிய மனிதாபிமானி அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இடையில கண்ணன் அப்படிங்கிறவர் நடிகர் திலகத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதினார். அதுல சிவாஜி சார் பரிகாரம் செய்ய ஆசைப்பட்டாரு, ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க அதை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இடம்பெற்று இருக்கு. இதை சுந்தரமூர்த்தி அப்படியே மறுக்கிறார். சிவாஜி சார் மனசுல ஒண்ணு நினைச்சுட்டா அவரோட தம்பி சண்முகமும் மனைவி கமலா அம்மாவும் அதை உடனே செஞ்சு முடிச்சிருவாங்க. அவரோட பேச்சை தட்டுறதுக்கு அந்த வீட்டுல யாருமே கிடையாது. திருச்செந்தூர் போய் அவர் பரிகாரம் பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சிவாஜிக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்றாரு. வீட்டுல ஹோமம் பண்ணுனா கூட உனக்கு அதுல சந்தோஷம்னா தாராளமா பண்ணிக்கோ கமலா, ஆனா எனக்கு இதுல எல்லாம் ஆர்வம் இல்லைன்னு மனைவி கிட்ட அன்பா சொல்லிடுவாராம். அந்த அளவுக்கு ஒருத்தரோட விருப்பத்துக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்து வாழ்ந்த குடும்பம் அது. நடிப்புக்கு ஒரு அகராதி கொடுத்த நம்ம நடிகர் திலகம் நிஜ வாழ்க்கையிலையும் ரொம்பவே தெளிவான நேர்மையான ஒரு மனுஷனா வாழ்ந்திருக்கிறார். கடவுள் நம்பிக்கைங்கிறது பயத்துல வர்றது கிடையாது, அது அன்பால வர்றது அப்படின்னு நம்புடுவர் அவர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம அறிவியலையும் யதார்த்தத்தையும் நேசிச்ச அந்த மகா கலைஞரை பத்தி சுந்தரமூர்த்தி சொன்ன இந்த தகவல்கள் காலத்துக்கும் அழியாத அந்த சிம்ம குரலோட கம்பீரத்தை இன்னும் அதிகமாக்குது.